உங்களுக்கு டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கா? குறிப்பா பெண்களுக்கு நான் சொல்ற சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. வணக்கம், நான் மருத்துவர் பிரீதா, சுவாசி டயபெட்டிக் நேச்சுரல் ஹாஸ்பிட்டல், அண்ணா நகர், சென்னை. டைப் 2 டயபெட்டிஸ்ல ஃபீமேலுக்கு என்னென்ன ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். பொதுவா டைப் 2 டயபெட்டிஸ் வந்துச்சுனாலே நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அதாவது நம்மளோட பிளட்ல பாத்தீங்கன்னா இன்சுலினோட அளவு ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த இன்சுலின் என்ன பண்ணும் அப்படின்னா ஓவரியை ஸ்டிமுலேட் பண்ணி, இந்த இன்சுலின் ஓவரியை ஸ்டிமுலேட் பண்ணி ஆண்ட்ரோஜன்ஸ் ரொம்ப அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஆண்ட்ரோஜன்ஸ்னால சரியான பீரியட்ஸ் வராது. ஒன்னு இரெகுலர் பீரியட்ஸா இருக்கும், இல்ல சிலருக்கு பாத்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அமெனோரியா. அந்த கண்டிஷன் இவங்களுக்கு இருக்கும். சேம் இன்சுலின் அதிகமா இருக்க மாதிரி உங்களுக்கு டயபெட்டிஸ்ல பிளட் குளுக்கோஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த பிளட் குளுக்கோஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கிரானிக் இன்ஃப்ளமேஷனை நம்ம உடம்புல உண்டாக்கிட்டே இருக்குங்க. அதாவது ஒரு புண் மாதிரியான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். வெளியில புண் ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு தெரியும், ஒரு செவந்து போயிருக்கும், வலிக்கும், எரிச்சல் இருக்கும். சேம் உடம்புக்குள்ள என்ன நடக்கும், அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இன்ஃப்ளமேஷன் அதிகமா இருக்கப்போ நம்ம உடம்புல கார்டிசால் அப்படின்ற ஹார்மோன் இயற்கையா அதிகமாகிக்கிட்டே இருக்குங்க. இதனால நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது என்னன்றத பிறகு பார்ப்போம். சேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளட் குளுக்கோஸ் அதிகமா இருக்கும். ஆனா செல்லுக்குள்ள நீங்க யோசிச்சு பாருங்களேன், பிளட்ல தான் உங்களுக்கு குளுக்கோஸ் அதிகமா இருக்கு, அது வந்து செல்லுக்குள்ள போகாது. அதுதான் இந்த டைப் 2 டயபெட்டிஸோட பிரச்சனையே. அப்ப செல் என்ன கேட்கும் பாடி கிட்ட, எனக்கு வந்து குளுக்கோஸ் வேணும், நீங்க அதிகமா எனக்கு தரணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா வெளியில குளுக்கோஸ் இருக்கும், அதனால உள்ள என்டர் ஆக முடியாது. அதனால செல் என்ன நினைக்கும்னா பாடி ஏதோ ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன்ல இருக்கு, அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு கார்டிசால்ங்கிற ஹார்மோனை அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்றோம். இதனாலயுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. பொதுவா கார்டிசால்னால பாத்தீங்கன்னா சரியான ஸ்லீப் குவாலிட்டி இருக்காது, பாடி வந்து ரொம்ப வெயிட் ஆயிட்டே போகும், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே அவங்களுக்கு இருக்கும். அதே போல டைப் 2 டயபெட்டிஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு ப்ரீ மென்சுரல் சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி இருக்க சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா பெயின் அதிகமா இருக்கும், வயிறுல ப்ளோட்டிங் இருக்கும், அதே போல டை பெயின்ஸ் அதெல்லாமே சொல்லுவாங்க. பிரெஸ்ட்ல பாத்தீங்கன்னாலுமே பெயின் வந்து சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான். இது இல்லாம பாத்தீங்கன்னா மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும். சிலர் பாத்தீங்கன்னா தலைவலி அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி. அதே மாதிரி ரொம்ப இரிட்டபிளா இருப்பாங்க, ஒரு சின்ன விஷயம் பேசினாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழறது, இல்ல அதிகமா கோவப்படுறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் தான் நம்ம ப்ரீ மென்சுரல் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கும் டைப் 2 டயபெட்டிஸ்க்கும் அதிகமான தொடர்பு இருக்குங்க. அதே போல இதுவே டிசீஸ்டு கண்டிஷனா மாறும்போது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இந்த ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் ரொம்ப அதிக அளவுல இருக்கும். மூட் ஸ்விங்ஸ் மேனேஜ் பண்ண முடியாத அளவுக்கு அதிகமா இருக்குங்க. அதே போல பெயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், அதிகமான டயர்ட்னஸ் இருக்கும், உங்களால எந்த ஒர்க்குமே பண்ண முடியாத அளவுக்கு அதிகமான டயர்ட்னஸ் இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையுமே உங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு வேலையை முழுமையா முடிக்க முடியாது. அதே போல வெயிட் கெயின் வந்து அதிகமாயிட்டே இருக்கும், அதிகமா வெயிட் போட்டுட்டே போயிட்டே இருப்பாங்க. பிளஸ் அவங்களோட லிபிட் ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தோம்னா கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட்ஸ் அந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல உடனே நீங்க மருத்துவர் அணுகி குறையிறதுக்கான மருந்துகளை நீங்க எடுத்துக்கணும், கரெக்டான மேனேஜ்மெண்ட் பண்ணணுங்க. இது வந்து டைப் 2 டயபெட்டிஸ் ரிலேட்டடான சிம்டம்ஸ். நம்ம வெறும் இது மென்சுரல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி தாண்டி போக முடியாது. இதை கரெக்டான நேரத்துல கவனிச்சு சரியான மருத்துவரை பார்த்து நீங்க மருத்துவத்தை எடுத்துக்கணும். அதே போல சிலருக்கு பாத்தீங்கன்னா எக்ஸசிவ் ஹேர் ஃபால் இருக்கும். ஒரு இடத்துல உட்கார்ந்து எழுந்து போனாங்கன்னா கூட அங்க வந்து முடிகள் அதிகமா கொட்டுறதை பார்த்துட்டு சொல்லுவாங்க, இது ஒரு பெரிய ப்ராப்ளமா அவங்க சொல்லுவாங்க. அந்த நேரத்திலையும் நீங்க அவங்களோட டயபெட்டிஸ் லெவல் கண்ட்ரோல்ல இருக்கா அப்படின்னு தெரிய வேண்டியது ரொம்ப மிகவும் அவசியம். அதே போல சிலருக்கு பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல ஹேர் growth அதிகமாகும், அதுவுமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கான அறிகுறி தான். அப்படி உங்களுக்கு திடீர்னு ஒரு சேஞ்சஸ் நடக்கும்போது உங்களோட பிளட் குளுக்கோஸ் லெவலும் நீங்க செக் பண்ணிக்கணும். அதே போல ஓவரியோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதையும் நீங்க பார்த்துக்கணும். இப்போ நம்ம டயபெட்டிஸ்க்கான ஒரு டீ பத்தி தான் பார்க்க போறோம். இது நீங்க எடுத்துக்கும் போது இந்த பிளட் குளுக்கோஸ் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆயிட்டே வரும். இதுக்கான சிம்டம்ஸ் எல்லாமே நீங்க ஓவரி ரிலேட்டட் சிம்டம்ஸ் உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. அதே போல பட்டை வந்து லைட்டா இடிச்சு வச்சுக்கோங்க, இல்ல தூளாவுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது 1 டீஸ்பூன் அளவு மட்டும் இருக்கட்டும், ரொம்ப அதிகமா வேண்டாம். இது ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி 1 கப் தண்ணி விட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிருங்க. ஆஃப் பண்ண பிறகு ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்து நல்லா துருவல் ஆக்கிக்கோங்க. இந்த துருவலை போடுங்க. அது கூட ஒரு 5 to 10 துளசி இலைகளையும் போட்டு ஒரு 5 to 10 minutes மூடி வச்சிருங்க. அதன் பிறகு நீங்க ஃபில்டர் பண்ணிட்டு இந்த டீ வெறும் வயிற்றுல எடுத்துக்கிட்டே வாங்க.
உங்களோட பிளட் குளுக்கோஸ் நல்லாவே மேனேஜ் ஆகும். சேம் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால வர ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு மேனேஜ் ஆகிக்கிட்டே வரும். இந்த டீம் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இது கூட என்ன பண்ணணும் அப்படின்னா சில ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் தான் நான் சொல்ல போகிறேன். குறிப்பாக பெண்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு பார்த்தீங்கன்னா யோகா ரொம்பவே பெனிஃபிஷியலாக இருக்கும். குறிப்பாக ஹைப்போதைராய்டு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இது இல்லாமல் மற்ற யோகாஸ் எல்லாம் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுக்கு நீங்கள் ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்கான யோகாஸ் எல்லாம் ரெகுலராக பண்ண ஆரம்பிங்க. மினிமம் வீக்லி 3 days வந்து ரீச் பண்ண முடியுமான்னு முயற்சி பண்ணுங்க. வெயிட் ட்ரைனிங் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு வெயிட் எடுத்து ட்ரெயின் பண்ணலைனாலுமே நம்ம பாடி வெயிட்டையே வச்சு நம்ம வெயிட் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். அது என்ன மாதிரியான எக்ஸசைஸ் அப்படின்னா ஸ்குவாட்டிங் பண்ணலாம். ஸ்குவாட்டிங், லஞ்சஸ், புல்லப்ஸ், புஷ்அப்ஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் பாடி வெயிட் வச்சு நீங்கள் பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். இது வந்து வாரத்தில் 2 வாட்டி கண்டிப்பாக பண்ணுங்க. அதே போல் யங்கான பர்சனாக இருக்கீங்க, 30+ தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா பிரிஸ்க் வாக்கிங் பண்ணுங்க. பிரிஸ்க் வாக்கிங்கை விட அது 2வது விஷயம்தான். ஃபஸ்ட்டு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஜாகிங் நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஏஜ்க்கு வந்து ஜாகிங், ரன்னிங் நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். வாக்கிங் அப்படிங்கிறது மற்ற எந்த எக்ஸசைஸும் உடனே ஆரம்பிக்க முடியாது. ரொம்ப ஏஜ்டு பர்சனாக இருக்காங்க, 60+ நீங்கள் இருக்கீங்கன்னா வாக்கிங் நீங்கள் பண்ணலாம். அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், பெனிஃபிஷியலாகவுமே இருக்கும். இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. உங்கள் ஹார்மோனை நல்ல பேலன்ஸில் வச்சுக்கோங்க. டைப் 2 டயபெட்டிஸை நல்லா மேனேஜ் பண்ணுங்கள்.